சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? தாவீது தன் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கர்த்தருக்கு முன்பாக திறந்து வைத்து, கண்மலையாகிய தேவனே, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் நான் ஏன் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று கேட்டார். நம்முடைய துக்கம் லௌகீக துக்கமாகவே இருந்துவிடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் துக்கத்தை 2 விதமாக பார்க்கிறார். லௌகீக துக்கம், கர்த்தருக்கு ஏற்ற துக்கம். லௌகீக துக்கம் என்பது உலக பிரகாரமான காரியங்களை குறித்து நாம் படுகிற துக்கம். ஆண்டவருக்கு ஏற்ற துக்கம் என்பது நம் நித்தியத்திற்கு நேராக ஆண்டவர் சில திட்டங்களின் வழியாக, சில காரியங்களின் வழியாக ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஏற்றாற் போல நம்மளை நடத்தும் பொழுது சில துக்கங்களை நாம் அனுபவிக்கக்கூடும். கர்த்தருடைய ஊழியத்தில் செய்வதன் மூலம் வருகின்ற சில துக்கங்கள், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது வருகின்ற சில துக்கங்கள், ஆண்டவர் அவருடைய செயல் திட்டத்துக்கு நேராக நம்மளை நடத்தும் பொழுது வருகின்ற துக்கங்கள், இவையெல்லாம் நாம் ஆண்டவருக்கு ஏற்ற துக்கம் என்று நாம் சொல்லலாம். தாவீது ஆண்டவரை பார்த்து கேள்வி எழுப்பியது போல தீர்க்கதரிசியாகிய எரேமியாவும் ஆண்டவரை பார்த்து சில கேள்விகளை எழுப்புகிறார். கெட்டது செய்கிறவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, ஆண்டவரை பின்பற்றாமல் நேர்மையற்ற முறையில் நடந்துக்கிறவங்க, நீதி இல்லாமல் நடந்துக்கிறவங்க, அநீதியாக நடந்துக்கிறவங்களாம் இந்த உலகத்தில் நல்லா தான் இருக்காங்க, அவங்க வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும், நான் மட்டும் என் துக்கத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு எரேமியா ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு ஆண்டவர் எரேமியா 12ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ காலாட்களோடு ஓடும் பொழுதே உன்னை இழைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்தில் நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரகாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய் சொல்லிட்டு ஆண்டவர் 5வது வசனத்தில், அதுக்கு அடுத்த வசனத்தில் எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ காலாட்களோடு நடக்கும் பொழுது, காலாட்களோடு ஓடும் பொழுது நீ சோர்ந்து போனினா, நீ இழைத்து போனினா குதிரைகளோடு நீ எப்படி ஓடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்குறாரு. அடைக்கலமுள்ள தேசத்தில் நீ உன்னுடைய அடைக்கலமுள்ள தேசத்தில், சமாதானமுள்ள தேசத்தில் நீ அடைக்கலம் தேடினா நீ யோர்தான் பிரகாகித்து வரும்பொழுது நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்குறாரு. அதாவது சில உபத்திரவங்கள், சில பாடுகள் நமக்கு வரும் பொழுது நம்ம இது என்னால் முடியாது, இது என்னால் தாங்க முடியாது, என்னால் இதை கடந்து போக முடியாது, அதற்கு எனக்கு பலன் இல்லை, நான் இந்த சமாதானம் உள்ள இந்த கொஞ்சத்திலேயே நான் திருப்தியாக அணிஞ்சிக்கிறேன், இதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை சொல்லிட்டு நம்ம சொன்னோன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்பொழுதுமே நீ இந்த கொஞ்சம் உபத்திரவத்திலே நீ கஷ்டத்தை அனுபவிச்சினா இதற்கு மேலாக வருகிற காரியங்களையும் சூழ்நிலைகளையும் நீ எப்படி கடந்து போவ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா அடுத்த நிலைக்கு நம்மளை என்ன பண்ணுறாருன்னா தயார்படுத்துகிறாராம், நம்மளை ஆயத்தப்படுத்துகிறாராம். நீ கால்நடைகளோடு நடக்கும்பொழுதே நீ சோர்ந்து போனினா குதிரையோடு கூட சேர்ந்து நீ எப்படி ஓடுவ? இதை விட பெரிய பிரச்சனைகள் உனக்கு நேராக வரும்போது நீ அந்த சமயத்தில் நீ என்ன செய்வ? நீ அடைக்கலமாக சமாதானமாக எப்பவுமே நீ இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டீன்னா யோர்தான் சில நேரங்களில் பிரகாகித்து உனக்கு முன்பதாக நிற்குமே, ஆர்ப்பரித்து நிற்குமே, அப்போ நீ என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவர் எப்பொழுதுமே அதுலேயே திருப்தி அடைஞ்சு நம்மளை உட்கார செஞ்சிடணும், அல்லது அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நம்ம மன மடிவாக்கத்துக்குள்ளாக தள்ளுகிற சில பிரச்சனைகளை யோசிச்சுட்டு அதிலேயே நம்ம உட்காந்துடணும், நம்ம அதே நிலையிலே இருந்துடணும் சொல்லிட்டு நினைக்க மாட்டாரு. அதை தாண்டி அநேக காரியங்களையும் அநேக திட்டங்களையும் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்காரு. அதை நோக்கி ஓட ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை தயார் பண்ணுறாராம், நம்மளை என்ன பண்ணுறாருன்னா ஆயத்தம் பண்ணுறாராம். மாறாவின் நீர் ஆண்டவர் கசப்பான நீரை இனிப்பாக சுவையுள்ளதாக மாற்றி கொடுத்துட்டாருன்னு சொல்லி அதே இடத்துல நம்ம தங்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அதுக்கு அடுத்த காரியங்களை நம்ம யோசிக்க முடியாது. இந்த நீர் எனக்கு போதும், இது சுவையுள்ளதா இருக்கு, இதை குடிச்சிட்டு நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், நான் இதே இடத்துல தங்கிடுறேன்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கு அடுத்த காரணங்களை நோக்கி ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, உங்களை கொண்டு போக முடியாது. அதுக்கு அடுத்த காரியங்கள் என்ன பண்ண முடியாது, நம்மளாலையும் செயல்பட முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், அதே இடத்துல தங்கிடுவோம். அந்த கொஞ்சத்துலேயே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை நம்ம திருப்தி ஆக்கிடுவோம்.
ஆண்டவர் வந்து கானானை நோக்கி போகக்கூடிய சில திட்டங்களை உங்களுக்கு வந்து வச்சிருக்காரு, தரிசனங்களை கொடுத்துருக்காரு. அதை நோக்கி நம்ம என்ன பண்ணணுமா, எழுந்து நடக்க ஆரம்பிக்கணுமா. அதே இடத்துல உட்காராதபடிக்கு நம்ம என்ன பண்ணணுமா, எழுந்து நடக்க ஆரம்பிக்கணுமா. ஆண்டவருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் நம்ம என்ன பண்ணணுமா, நம்மளை விட்டு கொடுக்கணுமா. நம்ம அந்த கொஞ்சத்துலேயே என்ன பண்ணக்கூடாதான், திருப்தியாகி உட்காந்துடக்கூடாதான். இந்த நீர் வந்து இனிப்புள்ளதாக இருக்குது, இது எனக்கு போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வந்து மாறாவின் நீரை வந்து திராட்சரசமாய் மாற்ற ஆண்டவர் இன்னொரு திட்டத்தை, இன்னொரு அற்புதத்தை பார்க்க என்ன பண்ணாரு, ஆண்டவர் வந்து அதை வந்து நம்மளுக்கு காட்ட வந்து அவர் தயாராக இருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இதுலேயே நம்ம திருப்தியாகி அந்த இடத்துலேயே நம்ம உட்காந்துக்க வந்து அதே இடத்துல உட்கார நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து முடிவு பண்ணிடுறோமா. சமாதானமுள்ள தேசத்தில் நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரகாகித்து வரும்பொழுது நீ என்ன செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்குறாரு. அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணணுமா, நகரணுமா. சில நேரங்களில் சில உபத்திரவங்கள், சில பாடுகள், சில கண்ணீரின் பாதைகள், சில நேரங்களில் சிலருடைய பேச்சுக்கள் நம்ம என்ன பண்ணுவோம், மனம் அடிவாக்கத்துக்குள்ளாக தள்ளிவிடுமா. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதா, துவண்டு போய் சோர்ந்து போய் அதே நிலையிலே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதா, புலம்பிட்டு உட்கார்ந்துருக்கூடாதா. அதுக்கு அடுத்து என்ன சொல்லிட்டு நம்ம யோசித்து ஆண்டவருடைய திட்டத்துக்கு என்ன பண்ணணுமோ நம்ம ஒப்பு கொடுக்கணுமா. சில காரியங்கள் நம்மளை வந்து சமாதானப்படுத்தி திருப்திப்படுத்தும், அங்கேயும் நம்ம உட்காரக்கூடாது. சில காரியங்கள் வந்து நம்மளை மனம் அடிவாக்கத்துக்குள்ளாக தள்ளும், சோர்வுக்குள்ளாக தள்ளும். அதை நினச்சி புலம்பிட்டு அங்கேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாதோ, துவண்டு உட்காரக்கூடாதா. அடுத்த நிலைக்கு என்ன பண்ணணுமா, நம்மளை வந்து தயார் பண்ணிக்கணுமா. நீ காலாட்களோடு ஓடும்போதே நீ தோண்டு போகாத, குதிரைகளோடு ஓடக்கூடிய நேரம் உனக்கு வரும். அதற்கு வந்து உன்னை நான் வந்து என்ன பண்ணுறேன், தயார் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 3 பேரை குறித்து சில காரியங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். ஒன்று அன்னாள், இன்னொன்று வந்து அவருடைய கணவர் எல்கானா, இன்னொன்று வந்து அவளுடைய அன்னாளுடைய சக்கரத்தி எல்கானாவினுடைய இன்னொரு மனைவி. இவங்க 3 பேருக்குரியதான ஒரு சம்பவத்தை வந்து நம்ம பார்க்குறோம். அன்னாளுக்கு வந்து குழந்தை இல்லை. கர்த்தரே அவளுடைய கர்ப்பத்தை என்ன பண்ணார்னா அடைச்சிருக்காரு. ஆனால் இந்த காரியத்தை குறித்து அன்னாள் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்பவும் சோர்ந்து போனவளாய் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அன்னாள் என்ன பண்ணான்னா, சோர்ந்து போய் மனம் கசந்து அவள் தினமும் எப்படி இருந்தாலும் துக்க முகத்தோடு கூட அவள் என்ன பண்ணாலும் காணப்பட்டாளாம். வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகிறா, வருஷந்தோறும் பண்டிகை கொண்டாடுறா, ஆண்டவருக்கு பலியிடுறா. ஆனால் ஒவ்வொரு வாட்டி போகும்பொழுதும் அவள் துக்க முகத்தோடு போயிட்டு துக்க முகத்தோடு தான் அங்கேருந்து வரா. இதை பார்த்து 2 விதமான பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சம்பவத்தை குறித்து 2 விதமாக பேசுகிறாங்க. ஒன்று வந்து அண்ணாளுடைய கணவர் என்ன சொல்கிறாருன்னா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிப்போம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அடிகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று அன்னாளை பார்த்து கேட்குறாரு. அதாவது நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் சஞ்சலப்படுற, நீ ஏன் எப்பொழுதும் மன வருத்தத்தோடையே இருக்கிற, 10 குழந்தைகளை பார்க்கலும் நான் உனக்கு பெருசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அன்னாளை பார்த்து எல்கானா கேட்குறாரு. அதாவது நீ எனக்கு குழந்தையாரு, நான் உனக்கு குழந்தையா இருக்கிறேன், நீ ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் கேட்குறாரு. அதே நேரத்தில் அன்னாளுடைய சக்கரத்தி ஆகிய பெண்ணினால் வந்து சொல்கிறான், கர்த்தர் அவர் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படுகிறபடியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனம் அடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அதாவது இவருடைய கணவர் என்ன பண்ணுறாருன்னா, அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு. அவளை என்ன பண்ணுறாருன்னா சமாதானப்படுத்துகிறாரு. அவளை வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு சூழ்நிலையில் ஆறுதல் சொல்லி அவளை சமாதானப்படுத்துகிறாரு. ஆனால் அவளுடைய சக்கலத்தி ஆகிய பெண்ணினால் என்ன பண்ணுறாருன்னா அவளை வந்து மனம் அடிவாக்கத்துக்குள்ளாக தள்ளுறாங்க. அவளை வந்து எப்பொழுதும் உனக்கு குழந்தை இல்லை சொல்லி அவளை ஒரு சோர்வுக்குள்ளாக தள்ளி அவளுடைய வெறுமையை வந்து அவளுக்கு எப்பொழுதும் என்ன பண்ணுறாளோ சொல்லி 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 அவளை என்ன பண்ணுறாளாம், மனம் அடிவாக்கத்துக்குள்ளாக தள்ளி விடுறாளாம். ஆனால் அண்ணாள் என்ன பண்ணுறா, அவருடைய கணவர் சொன்னதை கேட்டு அதில் வந்து அவள் திருப்தி அடைஞ்சில்லை. உனக்கு குழந்தை இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு குழந்தை, நீ எனக்கு குழந்தை,
நான் 10 பிள்ளைகளை பார்த்து நான் உனக்கு பெருசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் கேட்குறாரு. அந்த ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு அவள் என்ன பண்ணலன்னா, அவள் வந்து சமாதானம் ஆகல. அதே நேரத்தில் பெண்ணினால் சொன்ன அந்த மனமடிவான வார்த்தைகளை கேட்டு என்ன பண்ணல, அவள் துக்கமுகமாக அதே நிலையிலே அழுது புலம்பிட்டு உட்காரல. அவள் என்ன பண்ணுறான்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றி அவள் என்ன பண்ணுறான்னா, அவள் புலம்பி அழுது தன் இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபிக்கிறானா. அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறான்னா, அவளுடைய ஜெபத்தை கேட்டு சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான்னா, ஆண்டவர் வந்து அன்னாளின் கர்ப்பத்தை திறந்து அவளுக்கு கொடுக்குறான். சாமுவேல் வந்து தான் முதல் பேர்சேபா மட்டும் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அந்த காலத்தில் இருந்ததே இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு கிருபையான குழந்தையை சாமுவேல் என்கிற குழந்தையை அண்ணாளுக்கு கொடுத்து ஆண்டவர் வந்து அண்ணாளை வந்து ஆசீர்வதிச்சார். இதே போல தான் நாமும் சில ஆறுதலான வார்த்தைகள் நம்மளுக்கு வரும், சில சூழ்நிலைகள் அதை கேட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதான், திருப்தி அடைஞ்சு இது போதும் விட்டுறக்கூடாதான். அதே நேரத்தில் சில மனமடி வாக்கத்துக்குள்ளாக தள்ளுகிற சில வார்த்தைகளும் விசனப்படக்கூடிய சில வார்த்தைகள் நம்மளுக்கு நேராக வரும். அதை கேட்டு சத்துரு கொண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணணுமா, அழுது புலம்பிட்டு அதே நிலையிலே நம்ம இருந்துடக்கூடாதான். ஆண்டவரை நோக்கி நம்ம இருதயத்தை ஊற்றி செபிக்கணுமா. நம்ம என்ன பண்ணணுமோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமா, நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணுமா எடுத்து செல்லணுமா. அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணணும், நகர்ந்து போகணும். சில காரியங்கள், சில சூழ்நிலைகள், சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணுமா, பரிசுத்த ஆவிகளை பெற்றவர்களால் எப்பொழுதும் எது சரி, எது தவறு என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்தில் வந்து நம்ம முறையிடணுமா. ஆண்டவரை வந்து எப்பொழுதும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையிலேயே நம்ம என்ன பண்ணக்கூடாதான், இருக்கக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்கிறாரு. தாவீது வந்து சங்கீதம் 42 கடைசி வசனத்தில் 11வது வசனத்தில் சொல்கிறாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவே நான் இன்னும் துடிப்பேன் சொல்லிட்டு தாவீது சொல்கிறாரு. அதாவது தாவீது, நீ ஏன் கலங்குகிற, நீ ஏன் திகைக்கிற, நீ ஏன் பலவீனப்படுற, ஆண்டவரை நோக்கி காத்துரு, உனக்கு கண்டிப்பாக ரட்சிப்பு வரும், கண்டிப்பாக உனக்கு பலன் கிடைக்கும், கண்டிப்பாக ஆண்டவர் வந்து இதற்குரிய வந்து காரியங்களை வந்து உனக்கு செய்வார், உனக்கு ஆறுதல் செய்வார், உனக்கு பதிலை கொடுப்பார், உனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார் சொல்லிட்டு தாவீது சொல்கிறாரு. அதாவது தாவீது வந்து எப்பொழுதும் தாவீது கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரே தேர்ச்சிப்பார், அவரே ஆறுதல் சொல்லிப்பார், யாரையும் வந்து அவர் நோக்கி பார்க்கவே மாட்டார். அவர் வந்து ஆண்டவரை பார்த்து அநேக கேள்விகளை கேட்டாலும் குழம்பினாலும் தவித்தாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இடத்துல அவர் தப்பு பண்ணுறாரு, அதிலிருந்து ஆண்டவர் வந்து அவருக்கு உணர்த்துறாரு, அதுலேருந்து வெளிப்படுறாரு. அப்பா உங்களுடைய சமூகத்தை விட்டு மாத்திரம் என்னை எடுத்து போடாதீங்கப்பா சொல்லிட்டு ஆண்டவருக்கு தாவீது வந்து கேட்குறாரு. அதே நேரத்தில் அவரே என்ன பண்ணுறாருன்னா ஆறுதல் சொல்லிக்கிறாரா. நாமும் எப்பொழுதும் வந்து மனிதர்களை வந்து நோக்கி பார்க்கக்கூடாது, நாம் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய ஆறுதலையும் நம்மளுக்கு வந்து பதிலையும் நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா ஆண்டவரை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கணுமா. சின்ன காரியங்களுக்காக நம்ம மனமாடி வாக்கத்துக்குள்ளாக தள்ளுகிற விஷயங்களுக்காக நம்மளை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் கொஞ்சம் சின்ன வந்து ஆறுதல் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களுக்காக, இன்பங்களுக்காக என்ன பண்ணக்கூடாதா, நம்மளை ஆறுதல் அடைஞ்சு அதே இடத்துல உட்கார்ந்துக்கூடாதான். அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமா, நகர்ந்து போகணுமா. இந்த சங்கீத தியானத்தை கொடுக்க முடியாத கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.